Hello all, greetings from Salman. Today we are going to see the work called Life, which was written by Henry van Dyke. It is a poem or poem. Before getting into the poem, here we have the small introduction about Henry. He lived between the period 1852 to 1933. He was an American poet, educator, and a clergyman. He worked as a professor of English literature at Princeton University in the year 1899 to 1923. This poem, Life, has written in the format sonnet. The term sonnet derived from the Italian word sonetto. It means little song or a small lyric. It has 14 lines. This poem written in iambic pentameter format. This was divided into two stanza. First 8 lines considered as octave and second 6 lines considered as sestet. So totally 14 lines. இந்த போயம் சோனட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் எழுதப்பட்டிருக்கு. இந்த சோனட்டோட ஆதி எழுத்து எங்கேருந்து வார்த்தை எங்கேருந்து கிடச்சதுன்னு பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து சொனெட்டோ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து கிடச்சிது. அப்படின்னா ஒரு சிறிய பாடல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த போயம் 14 வரிகளை கொண்டது. இதை வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. இதை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. முதல் பார்ட் 8 லைனும் ரெண்டாவது பார்ட் 6 லைனாக பிரிக்கிறாங்க. முதல் பார்ட் வந்து ஆக்டேவ் அண்ட் ரெண்டாவது பார்ட் வந்து செஸ்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே உங்களுக்கு உண்டான போயம் வந்து ஃபுல்லாக இருக்குது. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. இந்த லைன்ஸை வந்து ஆக்டேவாவும் செகண்ட் ஸ்டான்ஸா, so let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு போயம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது படித்து காமிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக நம்ம சொன்ன மாதிரி அதை ஆக்டேவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 8 லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது இப்போது 1 by 1 உள்ளே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு உண்டான மீனிங் பார்ப்போம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அப்படின்னா பல ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையை எனது பாணியில் வாழ்ந்துட்டுருக்கிற என்னோடய ஸ்டைல்லையே என்னோடய லைஃப்பை லீட் பண்ண விடுங்க. இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வாழணும். இதை வந்து நான் முன்னோக்கிய பயணமாக தான் வாழணுமே தவிர என்னுடைய எந்த ஒரு தயக்கமற்ற ஒரு சூழ்நிலையில் என்னோடய வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு போய்ட் வந்து சொல்கிறாரு. எனக்கு இதோட மீனிங் என்னென்னு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லீவ் மீ டு லீட் மை லைஃப் இன் மை வே. என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய வாழ்க்கையை அழகாக என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். எந்த பரபரப்பும் இல்லாமல் அதே சமயம் அவருடைய இலக்கை விட்டு விலகாமல் அவரை வாழ்றதுக்கு விடுங்க அப்படின்னு வந்து நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறாரு. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் இழந்து போன பொருட்களை எண்ணி ஏங்காமல் நான் வந்துட்டுருக்கிறேன், வாழணும்னு கேட்குறாரு. நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் ஃபெயில்ஸ். எதிர்காலம், அதாவது ஃப்யூச்சர் என்ன மறைச்சி வச்சுருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது என்ன வச்சுருந்தாலும் அதை பயப்படாமல் எதிர்த்து நான் வாழணும் அப்படின்னு வந்து நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறார். பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். முழு மனதோடவும் மகிழ்ச்சியோடவும் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வாழணும்னு சொல்கிறாரு. தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். அதாவது என்னுடைய முழு மனதோடையும் மகிழ்ச்சியாகவும் நான் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய இளமை அல்லது இளமை மற்றும் முதுமை காலம்
காலத்தில் வந்து நான் உற்சாகமாக எனது பயணத்தை தொடர்றதுக்கு என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை முடிக்கிறாரு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் ரைம் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிஏ ஏபிபிஏ, அதாவது மொத்தம் 8 லைனை வந்து 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, ஏபிபிஏ ஏபிபிஏன்னு. ஸோ அதோட ரைம் ஸ்கீமோட வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர், சோல், கோல், டிஸப்பியர், ஃபியர், ஹோல், டோல் அண்ட் சியர். இப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்டான்ஸா அதாவது செஸ்டட், அது 6 லைன்ஸுக்கு வச்சுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். So let the way win up the hill or down, over rough or smooth, the journey will be joy. அப்படின்னா என்னுடைய பயணத்தின் பாதை வந்து பாதையோடைய காற்று வந்து சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அது மலைமுகடுகளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி இறக்கமாகவும் இருக்கலாம். ரொம்ப கரடு முரடான பகுதியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப மென்மையான பகுதியாகவும் இருக்கலாம். ஆனால் அது எனக்கு கடைசியில் கொடுக்க போகிறது மகிழ்ச்சியை மட்டும்தான், அதாவது சந்தோஷத்தை மட்டும்தான் எனக்கு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன். சின்ன வயசில் நான் எதை தேடிட்டு இருந்தனோ, அதாவது புது நட்பையோ இல்லை புது சாகசத்தையோ அண்ட் புது வகையான ஒரு தலைமை கிரீடத்தை நான் தேடிட்டு இருந்தனோ, இன்னும் நான் அதையே தான் தேடிட்டுருக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ அழகாக இன்னுமே நான் வச்சுருக்கிறேன். எந்த பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கைகளுக்குள்ளே நான் வர விடலை. ஸோ இன்னுமே வந்து என்னுடைய மனசில் நான் ஒரு குழந்தையாகவே என்னை வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest and hope the road's last turn will be the best. தைரியமாகவும் எதையும் ஆராய்ந்து இல்லாட்டி ஆராய்ச்சி பண்ணி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய செயலை என்னுடைய மனசோ என்னுடைய இதயம் எப்போவுமே காக்கும், அதாவது எப்போவுமே அதை கண்டினியூ பண்ணணுன்னு நான் நம்புகிறேன். என்னோடய பாதையோட கடைசி திருப்பம், அதாவது ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்னு சொல்லக்கூடிய என்னுடைய பாதையுடைய கடைசி திருப்பம் வந்து கண்டிப்பாக சிறந்ததாக தான் இருக்கும், அதாவது பெஸ்ட்டாக தான் இருக்கும்ன்ட்டு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவரோட வாழ்க்கையை அவர் எப்படி வாழணும்னு முடிவு பண்ணிட்டார். யாரும் அவருடைய வாழ்க்கையை வந்து சொல்லித்தந்து அவர் வந்து வாழ்கிறதுக்கு அவர் விரும்பலை. ஸோ சிம்பிளாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இட் மீன்ஸ் லைஃப் இஸ் தேர் டு லிவ் இன் யுவர் ஓன் வே. உங்களுடைய சொந்த முயற்சியில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யாருக்கும் பதில் கூற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த செகண்ட் ஸ்டான்ஸா அதாவது செஸ்டட்டோட ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 லைன், அதை 3 பிரிச்சிருப்பாங்க, ஏபிபி அண்ட் ஏசிசி. இதோட ரைம் ஸ்கீம் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டவுன், ஜாய், பாய், க்ரௌன் அண்ட் குவெஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஸோ அப்படி வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 2 ஸ்டான்ஸாலையுமே வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ், அதாவது எதிர்காலம் எனக்கு என்ன மறைச்சி வச்சுருக்குன்னு எனக்கு தெரியலை, அது எந்த மாதிரியான துன்பமோ எந்த மாதிரியான இன்பத்தையோ அது யார் மூலியமாக எந்த நபர் மூலியமாக எனக்கு மறைச்சி வச்சுருக்குன்னு தெரியலைன்னு ஒரு ஹியூமன், அதாவது ஒரு மனிதன் கூட கம்பேர் பண்ணுறதுனால அதை வந்து பர்சனிஃபிகேஷன்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டு யூத் அண்ட் ஏஜ். ஸோ யூத் அப்படின்னா யங்கும் அண்ட் ஏஜ்னா ஓல்டேஜ், அதாவது இளமை முதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எக்ஸ்ட்ரீம், அதாவது பிறப்பு இறப்புன்னு சொல்கிற மாதிரி இளமை அது வந்து ஆக்சிமோரான்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா செஸ்டட்டில் அதுவும் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், அதுவும் ரஃப் இல்லாட்டி ஸ்மூத் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கரடு அல்லது முரடு இல்லாட்டி கரடு முரடு அல்லது ஒரு ஸ்மூத்தான அதாவது மென்மையான ஒரு இடத்த சொல்லும் பொழுது அதுவும் 2 டைப்பான ஆப்போசிட் மீனிங்கை குறிப்பிட்றதுனால அதையும் ஆக்சிமோரான்னு சொல்கிறோம். ஸோ ஹென்ரி வான் டைக் இந்த போயம் மூலிமா சொல்ல வர்றது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை வாழ்வதற்கே லிவ் யுவர் லைஃப் இன் யுவர் ஓன் வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.